ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொஞ்சம் படிக்கலாமா. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மலர்விழி. இன்றைக்கி வீடியோவில் சிவிலைசேஷன் அதாவது நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோங்க. ஆதி மனிதனோட முதல் தொழில் வேட்டையாடுறதா தான் இருந்தது. மிருகங்களை கொன்று சாப்பிட்டாங்க. ஒரு பாயிண்டில் மிருகங்கள் தென்படலை. ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சுது. இந்த ஃபார்மிங் தான் அவங்கள ஒரு பர்டிகுலர் பிளேஸில் செட்டில் ஆக வச்சுது. சாப்பாடு செய்யணும், நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காக ஒவ்வொரு பிளேஸில் தனக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு அவங்க இருக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் நதிக்கரையோரங்களில் தான் நடந்தது. அதனால தான் நாகரிகம் நதிக்கரையோரங்களில் ஸ்டார்ட் ஆனதாக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் செய்த வேலையை வச்சு சின்ன சின்ன சமூகம், அதாவது சொசைட்டி ஃபார்ம் ஆச்சுது. அதுதான் பேண்ட்ஸ், ட்ரைப்ஸ், சீஃப்டம், புரோட்டோஸ்டேட், ஸ்டேட்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. அங்கே இருந்து தான் நாகரிகமும் ஸ்டார்ட் ஆச்சுது, பண்பாடும் தொடங்குச்சு. நம்ம இப்போது ஸ்டேட்டில் இருக்கிறோம். நம்மளை மொழி தான் பிரிச்சுது. புரோட்டோஸ்டேட்டில் இருந்தப்போ, அதாவது பிரான்ஸ் ஏஜ் வெங்கல காலத்தில் இருந்தப்போ நாகரிகமும் செய்கிற வேலையும் தான் நம்மளை பிரிச்சுது. இப்போ நமக்குள்ளே சொல்கிறாங்கல்ல ஒரு பிரிவினை, ஜாதி பிரிவினை, அதுவும் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் செய்த தொழிலில் இருந்து பிரிக்கப்பட்டது தான். எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த தொழிலும் கம்மி இல்லைன்னு. அப்போ ஜாதி மட்டும் எப்படி பெருசு சின்னதுன்னு சொல்ல முடியும்? அப்படி தானே, எல்லாமே நம்ம நினைக்கிறது தாங்க. நம்ம எப்படி யார்கிட்ட எப்படி பழகணும்னு நினைக்கிறோமோ அப்படி தான் பழக முடியும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை இல்லையா? ஸோ அப்படி பிரித்த சிவிலைசேஷனில் ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் தான் இந்த எஜிப்டியன் சிவிலைசேஷன், மெசபோட்டாமியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், அதை எக்ஸாம் வைஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. வீடியோ பார்க்குறவங்க எந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உங்கள் சிலபஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளும் அதை பற்றி டீட்டெயிலாக வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அன்புடன் மலர்விழி.